விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். வள்ளுவன் வேளாண் கருவிகளின் விதை விதைக்கும் கருவிகள். எள்ளு முதல் பெரிய விதைகள் அனைத்தும் விதைக்கக்கூடிய இயந்திரம். வணக்கம். நான் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டம் கெங்கவல்லியில் இருந்து நான் பேசுகிறேன். என் பேர் ராஜேந்திரன். நான் ஒரு பாரம்பரிய விவசாயி. எங்கள் அப்பா விவசாயம், நானும் விவசாயம். நான் இந்த விவசாயத்தில் மக்காசோளம் போடுறதுக்கு இங்கே எங்கள் ஊரில் ஆளுங்க ரொம்ப டிமாண்டு. ஆளுங்க பற்றாக்குறை, கூலி அதிகம். இங்கே ஒரு ஏக்கர் விவசாயம் மக்காசோளம் கொண்டுன்னா ஒரு 8 பெண் ஆளுகள் போடுவாங்க. 2 பேர் கயிறு பிடிப்பாங்க. அதுக்கு 250 ரூபா கூலி, 3000 ரூபா ஆகும். இந்த மிஷினை விதை தெளிப்பான் மிஷின்ட்டு இது யூடியூப்பில் பார்த்தேன். பார்த்துட்டு தேனியில் சரவணன்றவர் இதை தெரிவித்து இது ஒரு கொரிய மேக் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு இந்த மிஷினை தெரிவித்து நான் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். சரின்ட்டு அவர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு இந்த மிஷினுக்கு 9500 ரூபா சொன்னார். நான் டிடி எடுத்து அனுப்பின உடனே அவர் எனக்கு அனுப்பிவிட்டார். நான் இந்த மிஷினை வாங்கிட்டு இங்கே தெரிகிற இந்த மக்காசோளங்களெல்லாம் இந்த மிஷினில் தான் நான் போட்டேன். இந்த மிஷினில் போடும்போது ஒரு ஆம்பளை ஆள், ஒரு பெண்ணாள். ஒரு ஆம்பளை ஆளுக்கு கூலி 450, பெண்ணாளுக்கு 250 ரூபா. அப்போ 700 ரூபா. இவங்க கயிறு பிடிக்கிறதுக்கு பெண்ணால் வச்சுக்கிட்டு இது போடும்போது ஒரு அசால்ட்டாக ஒரு 1.5 ஏக்கர் அசால்ட்டாக எந்த சிரமமும் இல்லாமல் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு ஏக்கருக்கு 500 ரூபா தான் நமக்கு செலவு. ஆளுங்களை வச்சு போட்டோம்னா ஒரு 2000 ரூபா சேர்த்து செலவாகும். இந்த மிஷினை வச்சு போடும்போது 2000 ரூபா நமக்கு சகாயமாக கிடைக்குது. ஆளுங்க டிமாண்டு இல்லாதப்போ நாம்ளே இது புழுதியிலே முன்னாலேயே மழை பெய்கிற இன்றைக்கு வானிலை அறிக்கைலாம் நிறையா அரசு இதிலெல்லாம் தெரியப்படுத்துகிறாங்க. அதில் நாம் ஃபாலோ பண்ணி அந்த நிலத்தை சமப்படுத்தி இதை வச்சுருந்தோம்னா ஈஸியாக இதை வச்சுக்கிட்டு ஒரு சிறு விவசாயிகள் ஒரு 3 ஏக்கரா 5 ஏக்கரா இருக்கிறவங்க இதெல்லாம் இந்த மிஷினை வச்சுக்கிட்டு தாராளமாக பயனடையலாம். இதில் மக்காசோளம் மட்டும் போடுறது மட்டும் இல்லை, இதில் சிறுதானியங்கள் சோளத்திலேருந்து கடலை, உளுந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்தமாரி பழுச்சக்கரம் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினில் மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கலாம். ஒரு விதையோ 2 விதையோ இதெல்லாம் கூட செஞ்சுக்கலாம். இதில் செய்யும்போது நமக்கு கால விரயங்களும் பண விரயங்களும் நமக்கு குறையப்படுது. இதை நம்ம பயன்படுத்தும் போது ஈவனாக விதை இந்த சக்கரத்தில் இந்த பெரிய பல்லில் விதையும் அதுக்கு அடுத்து இருக்கிறதுல உரமும் விழுவுது. அந்த விதை விழுகிறதுனால இதில் என்ன பலன்னா ஈவனாக கரெக்டாக 2 அங்குலத்தில் கீழே விழுவுறதுனால ஈவனாக விதை முளைக்குது. உரமும் 2 வருடம் தள்ளி அதுக்கு கிடைக்குது. நம்ம போடுற உரமும் வேஸ்ட் இல்லாமல் அதில் இதில் முளைப்பு திறன் ஒரே மாதிரியாக முளைக்குது. இந்த குருவிகள்லாம் பறவைகள்லாம் விதையை மக்காச்சோளத்தில் எங்கள் ஏரியாவில் பறவைகள் ரொம்ப ஜாஸ்தி. அதனுடைய தொந்தரவு அதிகம். இந்த நொல்லமடையம், இந்த மயில் இதெல்லாம் நோண்டிடும் முளைப்பு இது வரும்போது ஆளுங்களை விட்டு போடும்போது. இது ஆழமாக 2 இன்ச்சுக்கு கீழே இருந்து முளைக்கிறதுனால இந்த குருவிகள்லாம் அந்த விதையை நோண்டி எடுக்கிறது குறைவாக இருக்குது. அதனால் இது நமக்கு விவசாயிகளுக்கு நல்ல பலன் உள்ளதாக இருக்குது. இதில் இந்த சைடில் விதை போட்டுக்கலாம், இந்த சைடில் உரம் போட்டுக்கலாம். உரம் போட்டுக்கிட்டு இதாக பண்ணலாம். ஒரு ஆம்பளையாலும் ஒரு பொட்டையாலும் அசால்ட்டாக ஒரு 1.5 ஏக்கர் பண்ணும்போது நமக்கு ஏக்கராவுக்கு 500 ரூபா தான் செலவாகுது. அதனால் இந்த மிஷினை எல்லா விவசாயிகளும், ஒரு சிறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள்லாம் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இளைஞர்கள்லாம் இதை ஓன் யூஸுக்கே பயன்படுத்திக்கலாம். என்னாட்டம் வயசானவங்க தான் ஒரு கூலியாளையோ ஒரு ஆளுங்களையோ தேடணும். இன்றைய இளைஞர்கள்லாம் இதெல்லாம் பயன்படுத்தி விவசாயத்தை வளப்படுத்தணும். இயற்கையையும்
விஞ்ஞானத்தையும் ஒருங்கிணைச்சு விவசாயத்தை பண்ணணும். இன்றைக்கு நம்ம நாடு கொரோனாவில் பின்தங்கிக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையை நிமித்தி நாம் தலை நிமிர்ந்து உலக வல்லரசு ஆகணும்னா விவசாயத்து மூலிகமாக மட்டும்தான் நம்மளால் அதை நிறுத்த முடியும். அதுக்கு விஞ்ஞானத்தையும் இயற்கையையும் இளைஞர்கள் பயன்படுத்தி அவங்க தான் இதை முன்னெடுத்துக்கிட்டு போகணும். நாங்கள் வழிகை தான் காட்ட முடியும். இளைஞர்களை தான் இதை முன்னெடுத்து செய்யணும். விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அரசும் முன்னுரிமை கொடுக்கணும். இளைஞர்களும் இதுக்கு செய்கிறதுக்கு விஞ்ஞானத்தையும் இயற்கையையும் நேசித்து விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு முன்னிருந்து களத்தில் இறங்கி செயல்படணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வயல்லாம் என்னுடைய வயல் தான். இந்த மிஷினில் தான் இந்த விதைகளெல்லாம் போட்டு பயிர் செய்தேன். என் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. கரெக்டாக ஈவனாக முளைச்சிருக்கு. ஜெர்மினேஷன் விதை மட்டும் ஜெர்மினேஷன் சரியாக இருந்ததுன்னா ஒரு விதை கூட பழுதாக வர்றது கிடையாது. அதனால் நீங்களும் இந்த மிஷினில் வாங்கி பயனடையும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயத்தை நம்ம வளர்த்தணும் அப்படின்னா நவீனத்தையும் விஞ்ஞானத்தையும் இயற்கையையும் நாம் நேசிக்கணும். அதை நம்ம முன்னெடுத்து வழி நடத்தணும். நீங்கள் பயன்படுத்தி பயனடையும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிஷினை இந்த இந்த இதை எடுப்பா, இந்த நம்பரை எடு, தூக்கு மேலே. இப்போ அந்த மிஷினோட நம்பரு அந்த மிஷின் நம்பர் இதிலே வரும். அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டிங்கனாக்கா மிஷினை அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் பேசி மிஷினை அவங்ககிட்ட வாங்கலாம். ஏன்னா அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு 2-3 ஸ்டேட்டுக்கு அவங்க தான் அனுப்புறதாக சொல்கிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு பயனடையும்படி எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.